நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் அவர் உங்களை நேசிக்கல, அவர் நேசிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சரி பண்றீங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். இன்றைய வேத பாடம் என்ன? லூக்கா. நான் விதின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நான் முடிக்க முயற்சி எடுக்கிறேன். லூக்கா என்ன வேத பாடம் எங்கே வாசித்தீங்க தினேஷ்? 13-11 வசனத்திலிருந்து வாசிப்போம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஓகே. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செயலாகாது என்றான். ஏற்கனவே இந்த பகுதியை நம்ம வாசித்திருக்கிறோம். வேறு ஒரு வெளிப்பாட்டை நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் வந்து ஆவியானவர் எனக்கு எந்திரிச்சோன்னு ஒரு வார்த்தை, வேற ஒரு மெசேஜ் எடுத்து வச்சிருந்தேன் அழைப்பை பற்றி பேசணும்னு. ஆனால் காலை எந்திரிச்ச உடனே இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே அப்படின்னு ஒரு சவுண்டு என்னுடைய சோல்ல வந்து, ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறாளே. அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தேடினேன். லூக்கால ஏற்கனவே படிச்சிருந்தனால. அப்போ வந்து ஒரு கூனி 18 வருஷம் கூனியா இருக்கா. அவள் வந்த உடனே அவளை இங்கே கூப்பிட்டு, அவள் உபவாசத்தோடு இருந்தாள்னு பைபிள் சொல்லலை, அவள் ஜபத்திலே இருந்தான்னு பைபிள் சொல்லலை, அவள் கூனியா இருந்தா. அவளை கூப்பிட்டு அவளை தேவன் என்ன செஞ்சார்? ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் இன்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்றார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எல்லாம் சொல்லுங்க, நிமிர்ந்து சொல்லுங்க. நிமிர்ந்து மகிமைப்படுத்தினாலே நிமிர்ந்து தான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ நிமிருவீங்க? நீதி என்கிற மார்க்கவசம். நான் நீதிமான், கிறிஸ்து என் பாவங்கள் மன்னிச்சிருக்கிறாரு. அப்போ தான் நிமிருவீங்க நீங்கள். ஆமென். மதம் நம்மளை கட்டிச்சு, கிறிஸ்து நம்மளை நிமிர பண்ணார். மதம் ஐயோ என்ன பாவின்னு சொல்லுச்சு, கிறிஸ்து நீ நீதிமான் சொல்றா அப்படின்னாரு. கை தட்டுங்க ஒரு தான் இருக்கு. அடுத்த வருஷமா இயேசு ஓய்வு நாளிலே அதை வாசிட்டோமா? அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது. ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை, that is the address. How he addressed her is, she is the daughter of Abraham. அவள் கூனை நிமிர வைப்பதற்கு அவளுக்கு இருந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அவர் சொன்னது. அவள் ஜெபித்தாள் என்று சொல்லவில்லை, அவள் உபவாசித்தாள் என்று சொல்லவில்லை, அவள் ஆபிரகாமின் குமாரத்தி, ஆகையால் அவளை நான் சுகமாக்கினேன் என்றார். கரங்களை தட்டி ஆபிரகாமின் குமாரர்கள் எல்லாரும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. We are the sons and daughters of Abraham. That is the major quality. That is the major qualification. That's the most important qualification. அவளை பார்த்தோன்னா அவள் ஜெபிச்சா, அதனாலன்னு சொல்லலை. அவள் ஜெபிச்சாலா, உபவாசிச்சாலா, என்ன பண்ணாலும் ஒன்று அந்த இடத்துல இல்லை. ஆனால் ஒன்று இருக்கு, அவளை சுகப்படுத்துறதுக்கு, அந்த சுகத்துக்கு அவள் உரிமையாளராய் இருந்தாள். காரணம், அவள் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருந்தாள். அவங்க அப்பனுக்கு தேவன் ஒரு வாக்கு பண்ணிருக்கிறாரு, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் அந்த கூனியை நிமிர பண்ணினாள். நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, நம்முடைய பிதாவாய் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், அதனால நம்மளை உன்னை ஆசீர்வதிக்கிறார். மக்கள் கேட்பான், இவனை ஏன் ஆசீர்வதிக்கிறீங்க? இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. கையை தட்டு. ஆமென், ஆமென். கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, நீ ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறாய், ஆகையால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. கடவுள் ஒன்னே ஒன்ன பார்க்கிறாரு, who he is அப்படின்னு கிடையாது. நீ யாருன்னு பார்க்கல, உங்க அப்பா யாருன்னு பார்க்கிறாரு. அதை வச்சு தான் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த காலத்தில் ரேடியோவில் சொல்லுவாங்க வேலை வாய்ப்பு செய்திகள். ரேடியோ எத்தனை பேருமா பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா?
மற்றெல்லாம் பார்த்துருப்பீங்க யங்ஸ்டர்ஸு, ரேடியோ போட்டால் வேலைவாய்ப்பு செய்திகள் அப்படின்னு போட்டு இப்போ சொல்லிட்டு இந்த இடத்துல இத்தனை இடம் காலியாக இருக்குது, இத்தனை இடம் காலியாக இருக்குது, இராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சர்வீஸ் மேன், எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அவங்களுக்கு இத்தனை சதவீதம் கோட்டா இருக்கு. அப்போ நீங்கள் வாரிசு உரிமை, ரயில்வேக்கு ஆள் எடுத்தா ரயில்வேல அவங்க அப்பா இருந்தாருன்னா என்ன சொல்லு, முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. எதுக்காக? இவர் நல்லா படிச்சிருக்காரு, அதெல்லாம் அடுத்த விஷயம். இவங்க அப்பா ரயில்வேல இருக்கிறாரு. கேன்டீனுக்கு போறீங்க, மிலிட்ரி கேன்டீனுக்கு போய் டேக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, பிள்ளைங்க வாங்குதுங்க. ஏன் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க கேன்டீனில்? அவங்க அப்பா நாட்டுக்காக சேவை செஞ்சாருன்னு. நம்மளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா எங்கள் தகப்பனாய் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவருக்கு பின்னாடி போனான். ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும். அவர் பாயிண்ட் அவுட் பண்ணது அதுதான். சொல்லவா, இந்தியா எப்பொழுது சுதந்திரம் அடைந்தது டீச்சர்கள் திருத்தும் போது உங்களுக்கு இருக்கிற நோட்ஸில் எதை பார்ப்பீங்க? 1947, 1947 ஆகஸ்ட் 15 இது இருக்கா? அதுதான் பார்ப்பீங்க. அவன் என்ன வேணா முன்னாடி எழுதிட்டு போயிருக்கட்டும். 1947 தான் சரட்டு ரவுண்டு போட்டு டிக்கு மார்க்கு. அப்போ ஒருத்தனை ஆசீர்வதிக்கும் போது, ஏசு ஆசீர்வதிக்கும் போது பார்த்தோன்னே ஒன்று தான் பார்க்குறேன். 1947 ரவுண்ட் பண்ணி ஆபிரகாமின் பிள்ளையா போடு மார்க்க போடு. நம்மளாம் ஆபிரகாமோட பிள்ளை, அதனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் சொன்னாரு, என்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை நான் இரக்கம் செய்கிற தேவன். நம்மெல்லாம் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் பிள்ளையெல்லாம் மாறிட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஏசு அதைத்தான் சொல்றாரு. அது ஐயோ லூக்கா 19 கூட பார்ப்போமே. லூக்கா 19 எடுங்க. 19 எஸ் 19 6 7 8. அவன் சீக்கிரமா இறங்கி, சகேயு என்கிற ஒரு மோசமான ஒரு ஆளை இங்க நம்ம பார்க்கிறோம். ஓகே, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இங்க இருங்க, சகேயுவை பார்த்து சொல்றாரு, இயேசு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, அவ்வளோ பெரிய ஆளு, பெரிய கிரௌடு. இயேசுனார் வந்துட்டு இருக்காரு, சுத்தி பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் நின்று திடீர்னு யாரை பார்க்குறாரு? சகையை பார்த்துறாரு. எப்படி இருக்கும்? இவன் அவரை பார்க்க வந்தா, அவர் இவரை பார்க்குறாரு. எப்படி இருக்கும்? ஒரு தடவை ஒரு பெரிய கூட்டம் 10,000 பேர் கிட்ட இருப்பான்னு நினைக்கிறேன் அன்னை கணக்குப்படி, பயங்கர க்ரௌடு. அப்போ அந்த ஊழியக்காரருக்கு அப்படியே அவரை பார்க்குறக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படியே அவர் வர்ஷிப் பண்ணி ஜெபம், கடைசி ஜெபம் பண்ணுற நேரம் எல்லாம் கண்ணை மூடும்போது அவர் எஸ்கேப் ஆயிடுவார். எப்போவுமே பின்னாடி கார் நிற்கும், கண்களை மூடுவோம். கண்ணை மூடி திறந்து பார்த்தீங்கன்னா வரு வந்துருச்சு, ஆளை காணமாடானா அவர் காரில் போயிடுவார். நாங்கள் தெளிவாக முழிச்சுக்கிட்டே இருப்போம். அவர் எப்படா காரில் போயிடுவார், நாங்கள் இங்கிட்டு கூட்டி போய் அவரை பார்த்துருவோம். இப்படியாச்சு இப்போ காரில் அந்த கிராஸ் இப்படி பண்ணுற நேரத்தில் அவர் பார்த்துருவோம். நாங்கள் அவர் அப்படின்ட்டு போயிட்டு போது ஒரு செகண்ட் பார்ப்போம். அதுக்கு என் கூட நான் ஓவர் ரசிகர். அவர் நான் தான் பயங்கரமாக சரி கூட இவங்க அண்ணன் போகிறார் அப்படின்னு அப்படியே பார்க்குறேன். நிற்கிறேன், நான் ரெடியாக நிற்கிறேன். அப்படியே அந்த கார் சல்லுன்னு சுற்றி வெளியே போகுது. அப்படியே போயிட்டு இருக்கு, அங்கே போகிறார் பாருங்க. நம்ம டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரக்குன்னு கார் நின்றுச்சு. என்னடான்னு பார்க்குறோம், திடீர்னு டிரைவர் காரை விட்டு இறங்கினா ஏதோ மறந்து வச்சுட்டு வந்துட்டார் போல. ஸ்டேஜில் வேகமாக எடுக்க போகிறேன். ஆகா 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கரைச்சிச்சு, அவரை பார்த்துருவோம். நான் நின்றுட்டு இருக்கிறேன். அவர் அப்படியே அப்படி உட்காந்து அந்த விண்டோ வழியாக அப்படியே பண்ண டக்குன்னு என்ன பார்த்து, ஒரு பெரிய கூட்டம் நிற்குது, என்ன மட்டும் இங்கே வாங்க அப்படின்னாரு. கையை தட்டு, கால் தரையிலே இல்லை எனக்கு. ஒன்று தாண்டா வேகமாக போகிறேன், இங்கே வாங்கினாரு. அப்படி பக்கத்தில் வந்து நிற்கிறேன். அவரை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தனியாக வந்துருக்கீங்களா? இதை வந்துருக்கீங்க. எனக்கு அவ்வளோ பெரிய ஊழியக்காரு என்னை தனியாக கூப்பிட்டு அவ்வளோ கூட்டத்தில் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பேசிகிட்டே இருந்தார். சரி, ஒரு ஆள் நம்மளை கூப்பிட்டோன்னு மனசுக்கு இப்படி தான் சகைவுக்கு இருந்திருக்கும். சகைவுன்னு அவனுக்கு உயிரே கையில் இல்லை. இறங்கி வா, என்ன வர சொல்ற, டே போடான்றான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாரு, இன்னைக்கு நைட்டு உன் வீட்டில் தான் அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்திலே போய் தங்க போறாரியா? இவர் என்ன கடவுள்? பாவின்னு அவருக்கு தெரியல. பாவி கூட இவ்வளவு க்ளோஸ் அவர் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இங்க பாருங்க,
எல்லாத்தையும் நான் செலுத்துறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நான் வீட்டில் தங்குறேன் அப்படி சொன்னாரா? இல்ல தங்குறேன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு சொன்னானா? கையை தட்டுங்க. நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் அவர் உங்களை நேசிக்கல, அவர் நேசிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சரி பண்றீங்க. ஆமென். இவ்வளவு நாள் இவனை நீங்க திருத்த பாத்தீங்களடா. நான் தங்குறேன்னு எல்லாத்தையும் சொல்றான். ஒருத்தன் 100 ரூபா வாங்கினா 400 ரூபாய் திரும்ப தரேன். என்ன டிரான்ஸ்பிகரேஷன்! எப்படி நடந்துச்சு? அவர் வந்துட்டாரு, எல்லாம் மாறிடுச்சு. பழைய ஏற்பாடு மாத்து, அவர் வருவாருன்னு சொல்லி கொடுக்குது. புதிய ஏற்பாடு அவர் வர்றாரு அப்புறம் மாறுன்னு சொல்லி கொடுக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால உன்னை மாத்தின பிறகு அவர் வர்றாருல, அவர் வந்த பிறகுதான் நீ மாறுற. அப்ப எல்லாம் மாறுற பார்த்தோன்னா மக்கள் அப்படியே பாக்குறாங்க. அடுத்த வசனம் வாசிமா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பாருங்க, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னாரா? ஒருத்தன் தானே சார் வந்தான் வீட்டுக்கே. என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என் மனைவி இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நான் ஒருத்தன் தான் வந்திருக்கிறேன். சகை ஒருத்தன் தான் வந்தான் வீட்டுக்கே ரட்சிப்பு. நோவா ஒருத்தன் தான் நீதிமான், குடும்பத்தை உள்ள ஏத்து. அப்போஸ்தலர் 16:31 ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டான், குடும்பத்துக்கு ரட்சிப்பு. பயப்படாதீர்கள், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். விசுவாசியுங்கள். ஆனா ரட்சிக்கப்படல. உபவாசம் போடுங்க சிஸ்டர், விசுவாசிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 16 கர்த்தர் என் குடும்பத்தையும் வீட்டார் ரட்சிப்பேன். விசுவாசிங்க சிஸ்டர். ஆமென் சொல்லுங்க. ஓகே, அடுத்து உடனே அவன் இயேசு வந்த பிறகு வரான்னு சொன்ன பிறகு திருந்துறான். ஓகே, அடுத்து வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இல்லம்மா, அதை ஒன்றும் வாசிக்கல. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அதான சப்ஜெக்ட். அல்லேலூயா. இவனும் ஐயா ஒரு பாவியா? இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. ஐயா ஒரு பாவியா இருக்காரு, இல்ல அவன் குமாரனா இருக்கிறான். கை தட்டுங்க. எல்லாம் அவன் பாவத்தை பார்த்தான், இவர் அவங்க அப்பாவை பார்த்தாரு. கையை தட்டு. உங்களை பார்க்கும்போது உலகம் உங்களை பாவியா பார்க்குது, ஆனா அவர் உங்களை ஆபிரகாமின் குமாரனா. நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. நான் ஆபிரகாமின் குமாரத்தி சொல்லுங்க. நான் ஆபிரகாமின் குமாரன், இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களோட பேஸ் என்ன தெரியுமா? நீங்க நல்லவரா கெட்டவரா என்பது அல்ல, நீங்கள் யாருடைய குமாரன் என்பதுதான். நீங்கள் ஆபிரகாமின் குமாரன் என்றால் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு என்ன வார்த்தை? ஆசீர்வாதத்திற்கு ஒர்த்து, ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் குமாரனாக இருந்தால் ஆசீர்வாதத்துக்கு நீங்க தகுதியா இருக்கீங்க. You are worthy enough to receive all the blessing. Then you are a son of Abraham. ஆபிரகாம் யூதன். நீங்க எப்படி ஆபிரகாமோட கனெக்ட் ஆனீங்க? தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.